நான் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான சாம்பார் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், பருப்பு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். பருப்பு போட்டாச்சு. இப்போது தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். வச்சு இப்போ நம்ம பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கோம். அதனால் முருங்கைக்காய் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். என்னமோ தெரியல, ஃப்ரைடே ஆனால் நம்மளுக்கு வந்து சாம்பார்ன்ற மைண்ட் செட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எப்போவுமே ஃப்ரைடே ஆனால் இட்லி சாம்பார், காய் போட்ட சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கீரை சாம்பார் அப்படின்னு எதனா ஒரு சாம்பார் ஐட்டமாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணுறோம். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு மிளகா போட்டு சேர்த்துக்கலாம். அதோட புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மூடிட்டு வேக விடலாம். பருப்பு சூப்பராக வந்துருச்சு. இல்லை ஆல்ரெடி அதில் நம்ம உப்பு போட்டுருக்கோம். அதனால இப்போ அதில் அளவாக உப்பு போட்டுட்டு பருப்பு சட்டை வச்சு நம்ம கிண்டிக்கிறோம். முருங்கைக்காய் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் வராது. காய் நல்லா வெந்துடும். அப்புறமா நம்ம பருப்பு ஊற்றி கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கொஞ்சம் நேரம் வேகட்டும். நீ காலையிலே காஃபி குடிக்கல, செம்ம லேட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு எழுந்து டிஃபன் கற்றுக்கிட்டு டைம் ஆகிடுச்சு. எனக்கு இன்றைக்கி என்னமோ இன்னைக்கு காஃபி குடித்தா தான் நாள் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு எப்போ மைண்ட் செட்டில் காஃபி குடிக்கணும்னு சொல்லிகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன வரைக்கும் காஃபி போட்டேன். பசங்களுக்கு எல்லாருக்கும் பால், அவங்களுக்கும் சேர்த்து காஃபி போட்டு காலையிலே கொடுத்துட்டேன். இப்போ நான் மட்டும் குடிக்கிறேன். இது பழகினதுனால ரெகுலராகவே காஃபி குடிக்கணும்னு எனக்கு நாளே நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகும் சொல்லுங்கள். பருப்பு நல்லா முருங்கைக்காய் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம்.
ஸ்மெல்லு கொதிக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல்லு தெரியலையா. நான் அந்தளவுக்கு சமையல் எக்ஸ்பெக்ட்னு நான் சொல்ல வரல. ஆனால் பட் இருந்தாலுமே கொதிக்கும் போது நான் ஸ்மெல்லு செம்மையாக வரும். பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். உப்பு காரம் பார்த்து நம்ம மூடிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கட்டி போட்டு மூடிடலாம். கொதி வந்தோடனே சாம்பார் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். இந்த இன்னும் கொஞ்சம் கூட கொதிச்சோன்னா கூட இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போட்டு சாம்பார் செம்மையாக இருக்கும் சாப்பிடவே. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. சாம்பாரும் ஸ்மெல்லெல்லாம் எல்லாம் செம்மையாக இருக்குது. வாசனை முருங்கைக்காய் அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் வர வாசனை செம்மையாக இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திட்டு கொத்தமல்லி தூளை லைட்டாக மேலே ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரத்தில் கொத்தமல்லி வந்து இதுவாகாது. அப்போ ஸ்மெல் வந்து இன்னும் நம்ம மதியம் சாப்பிட்றதுக்குலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். போட்டு தட்டு போட்டு மூடிடணும். இப்போ தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது. நல்லா அந்த லைட் ஃப்ளேமில் கொதிக்கும் போது அந்த கொத்தமல்லி சேர்ந்து இதுவாகும் போது ஸ்மெல்லு சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.